அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 1/4/2025. சதுர்த்தி திதி இரவு 2:33 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. பரணி நட்சத்திரம் காலை 11:05 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், சனி, ராகுடன் புதனும் சுக்கிரனும் வக்ரமாக, மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்றைய விசேஷம் மாத சதுர்த்தி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? அடுப்பு அமைக்க, சமையல் எரிவாயு மற்றும் மின் இணைப்பு பெற, விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, காடு கழனி திருத்த, இசை நாட்டியம் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வானுக்கு எல்லை இல்லை, காற்றுக்கு வேலி இல்லை, முயற்சிக்கு முடிவே இல்லை, தோல்வியும் இல்லை. ஆமாங்க, இதுதாங்க உங்களுடைய சித்தாந்தம். எப்பொழுதுமே நீங்கள் முயன்று கொண்டே இருப்பீங்க. 20 வயதில் எப்படி நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அதே மாதிரி 60 வயதிலேயும் சுறுசுறுப்பாக முயன்று கொண்டே இருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்கள், ஓடிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2 நாளாகவே கொஞ்சம் செலவுகள் தான், அலைச்சல்கள் தான், வேலை சுமையும் அதிகமாயிட்டே போகுது. எதை தொட்டாலும் கொஞ்சம் தடங்கலாகுது. அந்த மாதிரி தாங்க 2 நாளாகவே இருக்குது. இன்றைக்கும் கூட உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. மாலை 4:30 மணி வரைக்குமே உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாருங்க. காலையில் 11:05 வரைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் காலையில் 11:05 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. காலை 11:05 மாலை 4:30 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:30 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. உங்கள் ராசியை விட்டு மாலை 4:30 வெளியில் கிளம்புறாரு, 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மாலை 4:30 மணியிலிருந்து நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதை தொட்டாலும் அதெல்லாம் வெற்றி அடையுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பயணங்கள்லாம் உண்டு. ரொம்ப நாளாக பார்க்கணும், பேசணும்னு நினச்சிருந்த பழைய சொந்த பந்தங்கள்லாம் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெற்றி உண்டுங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கோவப்பட வேண்டாங்க. உத்தியோகத்தில் கூட ஏதாவது ஒன்று சொல்லின்னு இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே மாலை 4:30 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, எவ்வளவு தூரம் உயர்ந்து இருந்தாலும் அங்கே உன்னை களையெடுக்க ஒருவர் இருந்து கொண்டிருப்பார். கவனம் தேவை. ஆமாங்க, எவ்வளவு நாம் படிச்சிருந்தாலும் எதிர்கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. எவ்வளோ ஒரு பதவியில், பெரிய பதவியில் நாம் உட்கார்ந்துருந்தாலும் எதிர்த்து கொடி பிடிக்க ஒருத்தவங்க இருப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நாம் தான் பெருசு, நம்மளை இனிமேல் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைத்து கொள்ளாமல் பெரிய பதவியில் உட்கார்ந்திருந்தாலும் கூட நமக்கு மேலேயும் சிலர் உண்டு, நம்மையும் கண்காணிக்க சிலர் உண்டுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு தன்னடக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக போட நினச்சிட்டு இருந்த சில இடங்களுக்கு பிள்ளைகளையும் நீங்கள் அழைச்சிக்கிட்டு இன்னைக்கு போய் வருவீங்க. இன்றைய தினம் திடீர் பயணங்களுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். திடீர் பண வரவும் உண்டுங்க. ஒரு சிலருக்கு லாட்ரி, ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பார்க்காம போன சில சொந்த பந்தங்கள்லாம் இன்றைக்கி வழியே வந்து பேசுவாங்க. ஜென்ம குரு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வந்து விலகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. புது வாடிக்கையாளர்களால் நீங்கள் இன்றைக்கி உற்சாகமாக இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை சிலர்லாம் பாராட்டுவாங்க. ஏன்னா சிக்கலான சிலதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட தான் தீர்வு இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைய தினம் மாலை 4:30 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தையும் பார்த்து கொஞ்சம் பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு மாற்றத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆமாங்க, வழி வந்த பிறகுதான் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வழிகள் வர வரத்தான் நமக்கு பாடங்கள் சொல்லித்தரப்படுகிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதற்கு பின்னால் கடவுள் நமக்கு எதையோ சொல்லித்தர வராரு, அதனால தான் இதெல்லாம் நமக்கு காட்டி கொடுக்குறாரு. எங்கும் எப்போதும் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல பல கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் பதவிகள் உங்களை நோக்கி தேடி வருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆன்மீகம்னு நீங்கள் அதிகமாக அதுக்குள்ளார போக ஆரம்பிப்பீங்க. ஏன்னா 10ல் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருந்தாலே ஆன்மீக தேடல், அடுத்த பிறவி, இது பற்றி யோசனையெல்லாம் வர ஆரம்பிக்குங்க. இன்றைக்கு கூட யோகா, தியானம் இதெல்லாம் கொஞ்சம் யோசனைகள் வருங்க. சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சின்னதாக ஒரு தேடலும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஏன் பிறந்தோம், எதுக்காக வந்தோங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் மலர்ந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் இருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. வீடு மனை சொத்து வாங்கிறதுக்கு பேங்க் லோனுக்கும் முயற்சி பண்ணலாம். அரசு காரியங்களும் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களும் உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்க சில உதவிகளை உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் சில உதவிகளை அவங்கள்ட்ட கேட்டு வாங்குவீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன பொறுப்புகள் உங்களை கூப்பிட்டு மேலதிகாரி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துட்டு சக ஊழியர்கள்லாம் உங்களை பார்த்து கொஞ்சம் பொறாமப்படுறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு பக்கம் வேலை சுமை அலைச்சல்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நினைக்கும் போது பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும்
புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை 11 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பாலைவனத்திலே மண்ணெல்லாம் பொன்னானாலும் அங்கே நிழலுக்கும் நீருக்கும் தான் மதிப்பு அதிகம். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கே எதற்கு மதிப்பு அதிகங்கிறத புரிந்து வைத்து கொண்டு யார் நம்மை எப்படி நடத்துவார்கள் என்பதனையும் அறிந்து வைத்து கொண்டு அந்தந்த சூழலுக்கு தகுந்தாற் போல தன்னுடைய நடவடிக்கைகளை சீர்படுத்தி கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக இருக்காருங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க. ரொம்ப வருஷமாக அடைக்க முடியாத பைசல் பண்ண முடியாத கடனை இன்னைக்கு எப்படியாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற முயற்சியிலையும் நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்னைக்கு உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை மனம் திறந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. தந்தை வழி சொத்துக்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையுங்க. அதே மாதிரி அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் நடக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் கூட சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் காலையில் 11 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காலை 11 மணிக்கு பிறகு முயற்சிப்பது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பிறர் நம்மை பயன்படுத்துகிறார்களே, தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி கொள்கிறார்களே என்று ஒருபோதும் வருந்தாதீர்கள். அவர்களின் தேவைகளுக்கு நாம் பயன்படுகிறோமே அதுவரைக்கும் சந்தோஷம் என்று நினைக்க பாருங்கள். நீங்கள் அப்படி தாங்க. யாருக்காவது நம்ம பயன்படணும், அந்த மாதிரி பயன்பட்டு நம்மால் அவங்க சந்தோஷம் அடைந்தாலோ நம்மால் அவங்க வெற்றி அடைந்தாலோ அது ஒரு பெரிய சந்தோஷம்தானேன்னு எங்கும் எப்போதும் அடுத்தவர்களை தூக்கி விடுபவர்கள், அடுத்தவர்களுக்கு கை கொடுப்பவர்கள், சோர்ந்து வருபவர்களுக்கு சுமை தாங்கிகளாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க. 4 கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள்லாம் உண்டு, திடீர் செலவுகளும் உண்டு. வெளிநாடு போகிறதுக்கும் சிலருக்கு வீசா கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. தவிர்க்க முடியாத செலவுகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுதேன்னு சில நேரங்களில் தடுமாறி நின்று கொண்டிருப்பீங்க. பழைய கடனை நினச்சி பயப்படுறதா, இல்லை புதுசாக இப்போ இனிமேல் வாங்க போகிறோமே அந்த புது கடனை நினச்சி ஏதாவது நம்ம வருத்தப்படுறதா, இப்படியெல்லாம் மனசுக்குள்ளார ஒரு கணக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கிற வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் பணவரவு உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. சொன்ன சொல்ல நீங்கள் காப்பாற்றி காட்டுவீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்க தொடங்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. உயரதிகாரிகள் பாராட்டி உங்கள்கிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க.
இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 11 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, முற்றிய நெல்மணி கதிர் தலை சாய்ந்து காணப்படும். ஆமாங்க, அதிகம் படித்தவங்க, அறிவு நிறைந்தவங்க, பண்பாடு கலாச்சாரம் தெரிஞ்சவங்க அடக்கமாகத்தான் அந்த முற்றிய நெல்மணி போல அமைதியாக இருப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள், அவர்களுடைய சுயரூபம் என்னங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடக்கமாக அமைதியாக இருந்து அதே நேரத்தில் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெற்று காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகவே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால உடம்பை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. நிம்மதியாகவும் இருக்க முடியலை, உடம்பெல்லாம் வலிக்குது, சாப்பிடவும் முடிய மாட்டேங்குது, பசியும் சரியாக இருக்க மாட்டேங்குதுன்னு சில நேரங்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. போதா குறைக்கு 5 கிரகங்கள் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாகவே இருக்கணுங்க. அகலக்கால் வைத்து எதிலையும் சிக்கிக்கொள்ளாதீங்க. புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. யாராவது நமக்கு உதவுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே கடைசி வரைக்கும் உதவுவாங்களா அப்படின்னு யோசிக்கிறது நல்லதுங்க. உங்களை நம்பி, உங்களுடைய திறமையை நம்பி, உங்களுடைய அனுபவத்தை நம்பி நீங்கள் இறங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 9ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால இத்தனை வருஷமாக நீங்கள் அடக்கி வச்சுருந்த சில ஆசைகள், நாம் இப்படியெல்லாம் ஆகணும், அப்படி வரணும், இப்படி வரணும் அப்படின்னு நீங்கள் போட்டு வச்சுருந்த கற்பனைகள் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குதுங்க. குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வரும், அது நியாயமானதாக இருக்குங்கிறதுனால நீங்கள் ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. பங்குதாரர்களோட மோதிக்கிட்டு இருக்க வேண்டாங்க. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன இடையூறுகள் அதெல்லாம் சரியாகுங்க. சின்ன சின்னதாக பதவி உயர்வு, சம்பள உயர்வையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலையில் 11 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ வேண்டும், வாழ்ந்தே காட்ட வேண்டும் என்ற வைராகியம் அடிமனதில் வந்துவிட்டால் மற்றவர்கள் முன்னால் கம்பீரமாக வாழ்ந்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதிலேருந்து மாற மாட்டீங்க. அதே மாதிரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வேலையை முடிக்காமல் விட மாட்டீங்க. இந்த மாதிரியான தைரியத்திற்கும் வைராக்கியத்திற்கும் சொந்தக்காரர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:05 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:05 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. கேரண்டர் கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து யாருக்காகவும் போட்டுறாதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்தவங்க விஷயத்தில் அனாவசியமாக மூக்க நுழைக்க வேண்டாங்க. வியாபாரத்தில் கூட சின்ன சின்னதாக நஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால
கொஞ்சம் பார்த்து பயணப்படுறது நல்லதுங்க. வேலையாட்களை பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் மூத்த அதிகாரிகள் ஏதாவது குறை சொல்லுவாங்க, அதுக்காக நீங்கள் முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்க வேண்டாம். பரவாயில்ல, சந்திராஷ்டிரம் அப்படி தான் இருக்கும்னு கண்டுக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத வெற்றி எல்லாமே உண்டுங்க. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் இருந்து கொண்டிருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல வேலைகள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, காற்றை போல வேகமாக இரு, ஆனால் காடுகளைப் போல அமைதியாக இரு. நெருப்பை போல கடுமையாக இரு, ஆனால் மலைகளைப் போல நிலைத்து நின்று இரு. ஆமாங்க, இதுதாங்க உங்கள் தத்துவம். எப்பொழுதுமே நீங்கள் வேகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளார நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. எப்பொழுதுமே நீங்கள் கடுமையாக பேசுகிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளார நீங்கள் கனிவாக இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களால் புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. வருஷக்கணக்கில் முயன்று எதிர்பார்த்தும் கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கலையேன்னு ஏங்கின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. பூர்வீகத்தில் சொத்து வாங்குவீங்க. சொந்த ஊர்லேயும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. அந்த கோவில் கும்பாபிஷேக விசேஷங்களையும் நீங்கள் எடுத்து கட்டி எல்லா வகையிலுமே செய்வீங்க. அதே மாதிரி பழைய சொந்த பந்தங்கள், பல வருஷமாக பேசாமல் இருந்தவங்க, அவங்கெல்லாம் நேரடியாக வந்து பார்த்து பேசுவாங்க. நெஞ்சுக்குள்ளார ஒரு நிம்மதியும் எட்டி பார்க்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவானின் பார்வை இருக்குதுங்க. அது இப்படி இருக்கிறதுனால அழகு இளமை கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போகும். கால்வலி, கழுத்து வலி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்குமே வாய்ப்பு இருக்குதுங்க. ராசிநாதனாகிய செவ்வாய் 8ஆம் இடத்தை விட்டு விலகி 9வது வீட்டுக்குள்ளார வர இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திட்டமிட்ட காரியங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சந்தேகங்கள், சங்கடங்கள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி லாபம் அதிகமாகிக்கிட்டே போகும். அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் அப்படி இப்படி ஏதாவது பேசிட்டு இருந்தால் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. காலை 11 மணி வரைக்கும் அருமையாக இருக்குது. அதுக்கு பிறகு சுமாராக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை 11 மணிக்கு பிறகு எல்லா வகையிலுமே அருமையாக இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மற்றவர்களின் செயல்களில் உள்ள குறைபாடுகளை மட்டுமே கண்டுபிடித்து கொண்டிருக்காதீர்கள். மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடித்து கொள்பவர்கள் தனக்குத்தானே குழிவரித்து கொள்கிறார்கள் என்ற அர்த்தம். ஆமாங்க, குறையில்லாத மனிதர்கள் யாருமே கிடையாதுங்க. ஒரு பெரிய வீடை நம்ம கட்டி முடிக்கும்போது கூட அந்த இடத்துல இது வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு குறை சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அதனால் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும், விஷயமாக இருந்தாலும் சிறு சிறு குறைகள் அதில் இருக்கத்தாங்க செய்யும். அதையெல்லாம் பெரிதிப்படுத்தி கொண்டிருக்காமல் சிறு குறைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு பெரிதாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து காட்டி பேசி மற்றவர்களை திருப்திப்படுத்தும் குணம்
கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டு. சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகனுக்கு மணமகள் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. சொத்து பத்து வாங்கிறதுக்கு இடம் தேடின்னு இருக்கீங்க. ஆனால் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வரல, நம்ம ரசனைக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அது மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வீட்டில் செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. சுப செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. வீடு மாறலாம் அப்படிங்கிற யோசனைகள் சிலருக்கு வருங்க. அதே மாதிரி இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றியும் உண்டு, சந்தோஷம் உண்டு. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. புது இன்வெஸ்டர்ஸ், அதாவது முதலீட்டாளர்களையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். புது பங்குதாரர்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற 5 கிரகங்கள் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. மூத்த அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் காலையில் 11 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை 11 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எல்லாவற்றிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, முதன்மையான இடத்தில் இருக்க விரும்பினால் கடைசி வரிசையில் அமர்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆமாங்க, எடுத்தெடுப்புலேயே முதல் வரிசையில் போய் உட்காரக்கூடியவங்க நீங்கள் கிடையாதுங்க. நாம் பின்னால் போய் உட்காருவோம். யாராவது நம்மளை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஏங்க பின்னுக்கு போய் உட்கார்ந்தீங்க, முதல் வரிசைக்கு வாங்க அப்படின்னு முறைப்படி அழைக்கும் பொழுது முதலிடத்தில் அமர்ந்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளாகிய சுக்கிரனும் புதனும் வக்கரம் பெற்று 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டுங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே மனசுக்குள்ளார ஒரு சின்ன தன்னம்பிக்கையும் எட்டி பார்க்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. பழைய இடத்த கொடுத்துட்டு புது இடம் வாங்குவீங்க. அதே மாதிரி பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 7.5 சனி ஒரு வழியாக முடிஞ்சாச்சு. அதனால் இனிமேல் எதை பற்றியும் கவலை இல்லைன்னு மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியனும் உட்கார்ந்துருக்காரு, 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சிலருக்கு புது உத்தியோகம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடுறீங்க. நல்ல வரன் ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி 5 நிமிடத்திற்கு பிறகு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு ஒருபோதும் நிற்காதே. அன்பை காட்டிலும் தன்மானம் அதைவிட பெரிதானது. ஆமாங்க, அதனால தாங்க
எப்போ உங்களை யாராவது உதாசீனப்படுத்துகிறாங்களோ, தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்களோ, மரியாதை கொடுக்காம மட்டம் தட்டுறாங்களோ, அந்த இடத்துல அந்த வினாடியே காற்றை போல வெளியேறி விடுவீங்க. எங்கும் எப்போதும் அன்பு, பாசம், உண்மையான மரியாதை எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் எப்பொழுதும் நீங்கள் நன்றியுடன் இருப்பீங்க. ஆமாங்க, எல்லா வகையிலுமே நன்றி மறவாதவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் செல்வாக்கு தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. சில நேரங்களில் நீங்கள் தத்துவமாகவும் பேசுவீங்க. கொஞ்சம் நஞ்சமாக அடிபட்டது அப்படி இருக்கும்போது தத்துவம் வரதானே செய்யும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டுங்க. அதே மாதிரி புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. நல்ல இடத்துல மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கையை விட்டு போன சொத்து மறுபடியும் கைக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆமாங்க, அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சதெல்லாம் போதுன்னு உள்ளுக்குள்ளாரே நீங்கள் பொறுமிக்கிட்டு இருந்தீங்க. இன்றைய தினத்தில் கோர்ட்டு கேஸெல்லாம் சாதகமாக முடியும். நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரம் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. புது பங்குதாரர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வேற்றுமொழிக்காரர்கள் மூலமாக வியாபாரத்தில் நல்ல மாற்றம் வருவதற்கான சூழல்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. ஜென்மச்சனி விலகி பாதச்சனி வந்திருக்கிறதுனால கால்வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மற்றவர்களின் செயல்களை மாற்ற நினைத்து மனவேதனை அடைவதை விட தன்னைத்தானே மாற்றிக்கொள்வதே அறிவு சார்ந்த முடிவாகும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களை வேப்பல் அடித்து நாம் மாற்றுறதுக்கு பதிலாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வது நல்லது தானேங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக ஒரு படபடப்பு இருக்கும். உங்களை அறியாமலேயே ஒரு முணுமுணுப்பு, ஒரு முன்கோபம் இதெல்லாமே இருந்து கொண்டு இருக்குங்க. ஒரு மாற்றம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு மனசு எதையாவது சொல்ல ஆரம்பிக்குங்க. இடம் மாறலாமா, இல்லை எங்கேயாவது போய் 2 நாள் இருந்துட்டு வரலாமா அப்படிங்கிற யோசனைகளும் சில நேரங்களில் வரும். ஆனால் போகலாம் அப்படின்னு முடிவெடுப்பீங்க. போக முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை குறுக்க நிற்கும். இப்படியே போயின்னு இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. நேரம் கிடைச்சதுன்னா நீங்கள் நீர்நிலைகளில் நீராடுவது நல்லது, பாதுகாப்பாக. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஜென்மசனி வேறு உங்களுக்கு வந்தாச்சு. அப்படி இருக்கிறதுனால குளம், குட்டை, ஆறு, ஏரி எங்கே குளிக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து குளிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாலைகளை கடக்கும் போதும் கவனமாக இருக்கணுங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. அது சரியாக வராது. நாமே போய் வந்திருக்கலாமே, அன்னைக்கு கொஞ்சம் யோசிக்காமல் கொஞ்சம் மலைக்காமல் நாம் போய் வந்திருந்தோம்னா இந்த வேலை இன்றைக்கி சீக்கிரமாக முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. யதார்த்தமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. பழைய கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் அது என்னன்னு கேட்டுக்கிறது நல்லதுங்க. அரசாங்கத்துக்கு ஏதாவது செலுத்த வேண்டிய வரி பாக்கி தொகைகள் ஏதாவது இருந்தாலும் அதையும் செலுத்தி வருவது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி அதிகாரிகளும் ஆதரவாக இருப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை 11 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.